Hello students, இன்னைக்கு நம்ம செகண்ட் யூனிட்ல இருக்கிற சீக்வென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சீக்வென்ஸ் நம்ம லோயர்ல பேட்டர்ன் படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இங்க சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1 2 3 4 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இது ஒரு பேட்டர்ன். 1 கூட 1 ஆட் ஆகுது 2, 2 கூட 1 ஆட் ஆகுது 3, 3 கூட 1 ஆட் ஆகுது 4 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். பாருங்க 2 4 6 8 10 எக்ஸெட்ரா. இது ஒரு பேட்டர்ன் இல்லையா. 3 6 9 12 15 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்க பேட்டர்ன்ஸை தான் நம்ம சீக்வென்ஸ் அப்படின்னு இங்கே படிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியல அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் சீக்வென்ஸ். இதுவே லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஃபைனைட். சீக்வென்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபைனைட், இன்னொன்று வந்து இன்ஃபைனைட். ஸோ ஃபைனைட் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் தெரியும், இன்ஃபைனைட்னா லாஸ்ட் டேர்ம் வந்து தெரியாது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயில் வச்சு எக்ஸசைஸ் 2.4ல இருக்கிற கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ரோமனில் find the next 3 terms of the sequence. இதில் நான் வந்து தேர்ட் சம் போடுறேன். 1/4 2/9 3/16 எக்ஸெட்ரா. இதில் அடுத்த டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் 1, செகண்ட் டேர்மில் இருக்கிற நியூமரேட்டரோட வேல்யூ 2 அண்ட் தேர்ட் டேர்மில் இருக்கிற நியூமரேட்டரோட வேல்யூ 4. ஸோ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்த டேர்மில் என்ன வரும்? 1/4 2/9 3/16 அண்ட் அடுத்த டேர்மில் 4 5 6 அப்படி போகுமா. அண்ட் டினாமினேட்டர் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது ஒரு ஸ்கொயர் நம்பரா, 2 ஸ்கொயர் 4ன்னு எடுத்துக்கலாமா. அதே போல் 9 எதோட ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9, இது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரணும்? 5 ஸ்கொயர் வரணும். 5 ஸ்கொயர் 25, இங்கே 6 ஸ்கொயர் 36, அடுத்து 7 ஸ்கொயர் 49. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 3 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் ரோமனில் find the first 4 terms of the sequence. செகண்ட் ரோமனில் செகண்ட் சம் போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இதில் இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, எண்ணுக்கு பதிலாக 1. ஸோ என் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 பவர் 1 + 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 + 1. ஸோ இது பாருங்கள், -1 பவர் 2 ஆகுமா, இன்ட்டு 1 இன்ட்டு 1 + 1 2. ஸோ என்ன ஆகும்? -1 ஸ்கொயர் பண்ணுன்னா +1 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 2. அண்ட் A2 is equal to -1 பவர் 2 + 1 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 2 இன்ட்டு 2 + 1. ஸோ -1 பவர் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ பேஸ் மைனஸ் பவர் ஆட் நம்பரில் இருந்ததுன்னா ஆன்சர் மைனஸ் தான் வரும். இன்ட்டு 2 3s 6. ஸோ ஆன்சர் -6. அடுத்து A3, எண்ணுக்கு பதிலாக 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 பவர் 3 + 1 இன்ட்டு 3 இன்ட்டு 3 + 1 is equal to -1 பவர் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 4. 3 4s 12, -1 பேஸ் மைனஸ் பவர் ஈவன் நம்பர்ன்றதுனால ப்ளஸில் வரும் ஆன்சர். ஸோ 12. அடுத்து A4 is equal to -1 பவர் 4 + 1 இன்ட்டு 4 இன்ட்டு 4 + 1 is equal to -1 பவர் 5 ஆகுமா, into 4 into 5.
ஸோ ஆன்சர் பாருங்கள் 4 5 are 20 பேஸ் மைனஸ் பவர் ஆடுன்றதுனால ஆன்சர் -20. ஸோ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்றது புரியுதா? அண்ட் தேர்ட் ரோமனில் ஃபைண்ட் த nth term. இதில் நான் செகண்ட் சம் போடுறேன். 0/1, 1/2, 2/3, எக்ஸெட்ரா. ஸோ இதில் ஜென்ரல் டேர்ம் எழுதணும். ஜென்ரல் டேர்ம் பாருங்கள், நியூமரேட்டர் பாருங்கள் 0 1 2. ஸோ 0 கூட 1 ஆட் ஆகுது 1, 1 கூட 1 ஆட் ஆகுது 2. ஸோ அப்போது n + 1 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் 1 2 3 ஆட் ஆகுது. இப்போது 1 கூட 1 ஆட் ஆகுது 2, 2 கூட 1 ஆட் ஆகுது 3. n + 1/n + 1. ஸோ ஆன்சர் n 1. அண்ட் ஃபோர்த் ரோமனில் ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம். இதில் நான் ஃபஸ்ட்டு சம் போடுறேன். an = 5n/n + 2. இதில் a6 and a13 ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ n-க்கு பதிலாக 6, நம்ம எப்படி இந்த செகண்ட் சம் போட்டோமோ அதே போல் தான் இந்த ஃபோர்த் சம்மும். n-க்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே போல் n-க்கு பதிலாக 13 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு a6 = 5 × 6/6 + 2 = 5 6 are 30/8. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிவிடுங்க. 2 டேபிளில் 4 டைம்ஸ் இது 15 டைம்ஸ். ஸோ 15/4. அதே போல் n-க்கு பதிலாக 13. 5 × 13 டிவைடட் பை 13 + 2 = 5 3 are 15, 5 carrying 1, 5 + 1 6, 65/15. 5 டேபிளில் 3 டைம், 5 டேபிளில் 1 டைம், 13 டைம்ஸ். ஸோ ஆன்சர் 13/3. Fifth sum, find a8 and a15. nth term கொடுத்துருக்காங்க. nth term an is n² - 1/n + 3, which n is even கொடுத்துட்டாங்க. and இங்கே n² / 2n + 1, n is odd அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே a8 a15 அப்படின்ற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கணும். எங்கே ஈவனோ அங்கே ஈவன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், எங்கே ஆடோ அதோட ஆட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம a8 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பருக்கான கண்டிஷனில் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a8 = 8² - 1/8 + 3 = 64 - 1/11, 63/11. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணால் அப்படியே விட்டுறலாம். அடுத்து a15. 15ன்றது ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கான கண்டிஷன் எதுவோ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 15² / 2 × 15 + 1. ஸோ 15² 225 divided by 2 15s are 30, 30 + 1 31. So this is the answer. And sixth sum, a1 = 1, a2 = 1, an = 2an - 1 plus an - 2 அப்படின்னு கொடுத்துட்டு where n is greater than or equal to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் நமக்கு a1 a2 அப்படின்ற ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. a1 = 1 and a2 = 1. ஸோ இதுலேருந்து n-க்கு வந்து 3 அப்படின்ற வேல்யூஸ்லேருந்து தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ n-க்கு பதிலாக 3 அப்படிங்க எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a3 = 2 × a3 - 1 plus a3 - 2. So 2 × a3 - 1 2 plus a3 - 1 1. ஸோ a2க்கும் a1க்கும் நமக்கு வேல்யூ தெரியும்.
So 2 into 1 plus 1 is equal to 2 into 1 2, 2 plus 1 3. So A3 ஓட value 3. So அதே போல A4 is equal to 2A4 minus 1 plus A4 minus 2. 2A4 minus 1 3 plus A4 minus 2 2. 2 into A3 ஓட வேல்யூ 3 நமக்கு தெரியும், நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் A2 ஓட வேல்யூ 1ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 3 6 6 plus 1 7. A4 ஓட வேல்யூ 7. அதே போல் A5 is equal to 2A5 minus 1 plus A5 minus 2 is equal to 2 into A into 5 minus 1 4 plus A into 5 minus 2 3. 2 into A4 ஓட வேல்யூ 7 plus A3 ஓட வேல்யூ 3. 2 7s are 14, 14 plus 3 17 answer. A5 is equal to 17. A6 n க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2A6 minus 1 plus A6 minus 2. 2 into A5 plus A4. A5 ஓட வேல்யூ 17 தெரியும். 2 into 17 plus A4 ஓட வேல்யூ 7 தெரியும். 2 17s are 34 plus 7 is equal to 41 answer. A6 is equal to 41. Okay students, thank you.